ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். சிக்கன்னு சொன்னால் KFC தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு உலக மக்கள் அத்தனை பேரோட மனசுலையும் வயிற்றுலையும் KFC இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் அப்படி இடம் பிடிக்கிறதுக்கு அதோட ஃபவுண்டர் கொலோனல் சாண்டர்ஸ் எப்பேற்பட்ட இன்னல்களையும் தாண்டி வந்தாருன்னு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கொலோனல் சாண்டர்ஸுக்கு வெறும் 6 வயசு இருக்கும்போதே அவரோட அப்பா இறந்து போகிறாரு. அதனால அவரோட அம்மா ஒரு ஃபுல் டைம் ஜாப்க்கு போய் தன் குழந்தைங்களை காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ வீட்டில் இருக்கிற தன்னோட சிப்ளிங்ஸையும் தானே தான் பார்த்துக்கணுங்கிற நிலைமை சாண்டர்ஸ்க்கு ஏற்படுது. அந்த 6 வயசுல சாண்டர்ஸ் சமையலை கற்றுக்கிட்டு தன்னோட சிப்ளிங்ஸ்க்காக சமைக்க ஆரம்பிக்கிறாரு. வெறும் ஒரே வருஷத்துல, அதாவது அவரோட 7வது வயசுல அவர் ஒரு கைத்தேர்ந்த சமையல்காரராக ஆகிறாரு. அவருக்கு 10 வயசா இருக்கிறப்போ அவரோட அம்மா ஒருத்தரை 2வதா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு வயலண்டான பர்சன். அந்த நபர்கிட்ட இருந்து சாண்டர்ஸும் அவரோட குடும்பமும் நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம படிப்பை விட்டுட்டு தன்னோட 13 வயசுல வீட்டை விட்டு வெளியேறின சாண்டர்ஸ் தனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 15வது வயசுல ஆர்மியில சேர்ந்து நாட்டுக்கு சேவையும் பண்றாரு. தன்னோட 18வது வயசுல ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் 2 பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. ஆனா ரொம்ப சின்ன வயசுலயே அவரோட பையன் இறந்து போறான். அது நடந்த கொஞ்ச நாள்லயே அவங்களோட திருமணமும் விவாகரத்துல போய் முடியுது. இப்படி அடி மேல அடி அவருக்கு. சாண்டர்ஸ் பார்க்காத வேலையே இல்லைன்னு சொல்லலாம். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்திருக்காரு, டயர் வித்திருக்காரு, விவசாயம் பார்த்திருக்காரு, ஸ்டீம் போட் ஓட்டியிருக்காரு, செக்ரட்டரியா இருந்திருக்காரு, வக்கீலா இருந்திருக்காரு, இன்னும் நிறைய வேலைகளை பார்த்திருக்காரு. ஆனா எந்த வேலையுமே அவருக்கு செட் ஆகல, திருப்தியும் வரல. கடைசியா 40 வயசுல அவர் செஞ்ச சிக்கன் டிஷ்ஷை ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல போய் வித்து பார்க்கறாரு. அந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சு போகவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசினஸ் பெருசாக ஆரம்பிக்குது. 140 சீட்ஸ் கொண்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டா அந்த பிஸ்னஸை சாண்டர்ஸ் டெவலப் பண்றாரு. அந்த சமயத்துல தான் அவரோட ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கனோட சீக்ரெட் ரெசிபியை உருவாக்குறாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவரோட 65வது வயசுல அந்த பிஸ்னஸ் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்குது. எக்கச்சக்க நஷ்டத்துக்கு உள்ளாகுது. ரொம்ப கவலைக்கு உள்ளான சாண்டர்ஸ் சோஷியல் செக்யூரிட்டியை சைன் பண்றாரு. இப்போ அந்த சோஷியல் செக்யூரிட்டி பணம் வெறும் $105 வச்சு அவர் US முழுக்க ஒரு பயணம் செய்கிறாரு. அதாவது அவரோட சீக்ரெட் ரெசிபியை மட்டும் நம்பி அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை தேடி அவர் தன் கனவை ஃபாலோ பண்ணி தன்னோட 65வது வயசுல பயணிக்கிறாரு. அந்த சமயத்துல அவருக்கு தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம அவரோட கார்லயே தங்கிக்கிட்டு பேருக்கு வயிற்ற நிரப்பி கொஞ்சமா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டுன்னு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டும் எதுவும் பெருசா கிளிக் ஆகல. அடுத்துன்னு சுமார் 1009 டைம்ஸ், அதாவது 1009 தடவை அவர் ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு. கடைசியா அவரை ஒரே ஒரு இடத்துல அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 600 ஃப்ரான்ச்சைசஸ் கிடைச்சது. அப்படியே ஊரெல்லாம் அவரோட சிக்கன் ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்னு பேரும் வைக்கிறாரு. அது ரொம்பவே வேகமா உலகம் ஃபுல்லா பரவுது. இன்னைக்கு உலகம் முழுக்க சுமார் 20,000 KFC அவுட்லெட்ஸ் இருக்கு. அதாவது சுமார் 1000 டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஐடியாவை அதை கொடுத்த 65 வயசுக்காரரை இன்னைக்கு உலகம் முழுக்க 20,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. கேட்குறப்பவே புல்லரிக்குதுல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்கிறதுக்கு பெஸ்டான எடுத்துக்காட்டாதான் சாண்டர்ஸோட லைஃப். 40 வயசு ஆயிடுச்சு, இனிமே என்னத்தை, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, இனிமே என்னத்தை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி நாம கேட்டிருப்போம். இதே மாதிரி சாண்டர்ஸும் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு KFC இல்லை. நீங்க ஏதாவது பண்ணாலும் எதுவும் பண்ணலைனாலும் வருஷம் ஆக ஆக வயசு ஏறிக்கிட்டே தான் போகும். எதுவும் பண்ணாம வெட்டியா இருந்து வயசை ஏத்திக்கிறதுக்கு ஏதாவது செம்மையா பண்ணி வயசு ஏறினாலும் மனசை இளமையா வச்சுக்கலாம்ல. ஸோ திங்க் அபவுட் இட், பிகாஸ் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். உன் வாழ்க்கை உன் கையில்.